மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆந்திராவில் 650 ஏக்கர் பரப்பளவில் 15,000 கோடி முதலீட்டில் 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைக்காக மத்திய அரசு அடிக்கல் நாட்டியுள்ளது. இதன் மூலம் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு அப்படின்னா, 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை நாங்கள் ஈர்க்க இருக்கிறோம். அதற்கான திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தியுள்ளோம். விரைவில் 1 லட்சம் கோடிக்கான முதலீடு என்பது இன்னும் 1 வருடத்திற்குள்ள ஆந்திராவுக்குள்ள வரும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு பெருமிதமாக பேசுகிறார். இந்த விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு திமுக இங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, விஜய் அவர்களினுடைய திறனற்ற ஆட்சியின் காரணமாக இந்த போர் விமானம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையானது ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு பச்சை பொய்ய பேசுறாங்க திமுகவினர். இப்போ முதலமைச்சராக விஜய் எவ்வளவு நாள் ஆகுது? ரிசல்ட் வந்தது மே 4, முதலமைச்சர் ஆனது மே 10. இப்பதான் அவர் நிதிநிலை அறிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு வருமானம் வருது, நஷ்டம் எவ்வளவு இருக்கு, நமக்கு செலவு எவ்வளவு இருக்கு, இப்படி அதிகாரிகளை கூப்பிட்டு இப்பதான் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நேத்து சிஎம் ஆனவர்கிட்ட போய் நீதான் காரணம் அப்படின்னு சொன்னா யாரை ஏமாத்துறாங்க திமுக காரங்க? அதுவும் டிஆர்பி ராஜா சொல்றாரு சிஎம் விஜய் தான் காரணம் இந்த திட்டம் ஆந்திராவுக்கு போனதுக்கு அப்படின்னு. உண்மை என்ன அப்படின்னா, இந்த திட்டம் ஆந்திராவுக்கு போனதுக்கு காரணம் திமுக. ஏன்னா இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு மத்திய அரசு முயற்சி பண்ணும் பொழுது அந்த நேரத்தில் இங்க தமிழ்நாட்டில் சிஎம்மா இருந்தவர் மு.க. ஸ்டாலின் இருக்கும் பொழுதுதான் இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையானது தமிழ்நாட்டில் கொண்டு வரணும், அங்க வைக்கணும் அப்படின்னு மத்திய அரசு முடிவு பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கல, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத திமுக தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இப்ப ஆட்சியில இருந்தாங்க. இப்போ இவங்க என்ன எதிர்பார்த்திருப்பாங்க தெரியுமா? நிச்சயமாக ஏதாவது கமிஷன் எதிர்பார்த்திருப்பாங்க. இதற்கு எடுத்துக்காட்டு கூகுள் விவகாரம். கூகுள் நிறுவனத்தினுடைய டேட்டா சென்டர் சென்னையில அமைய இருந்துச்சு. அந்த டேட்டா சென்டர் ஏன் ஆந்திராவுக்கு போச்சுன்னா, இவங்க 40% கமிஷன் கேட்டாங்க இந்த குடும்பம் கூகுள்கிட்ட இருந்து. உடனே ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு அவங்க ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. இந்த திமுக குடும்பம் கடந்த 5 வருஷத்துல எத்தனை தொழில் நிறுவனங்கள் இங்க உள்ள வந்தது, இந்த தொழில் நிறுவனங்கள்ட்ட இவங்க எவ்வளவு கமிஷன் கேட்டாங்க, இதனால தொழில் நிறுவனங்கள் முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வராமல் போனது நிறைய இருக்கு. துபாயில போய் நாங்க 6,000 கோடி முதலீடுகளை ஈர்த்துட்டோம், ஜப்பானுக்கு போய் 5,000 கோடி ஈர்த்துட்டோம், அப்படி இப்படின்னு கதை கட்டி விட்டாங்க திமுகவினர். சரி, துபாய் போய் 6,000 கோடி முதலீடு ஈர்த்தீங்களே, அந்த 6,000 கோடிக்கு கணக்கு காட்ட முடியுமா? எந்தெந்த கம்பெனிஸ் உள்ள வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? ஜப்பான் போயிட்டு வந்தீங்களே, அங்க ஜப்பான்ல இருந்து எத்தனை கம்பெனி இங்க வந்துச்சு? அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துல கொரியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் செருப்பு தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையை கொண்டு வரோம், தோல் தொழிற்சாலையை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தை கூப்பிட்டு அடிக்கல் நாட்டினீங்க ஜெயங்கொண்டத்துல. ஆனா அங்க போய் பார்த்தா அந்த அடிக்கல் நாட்டின கல்லையும் காணும். வியட்நாமை சேர்ந்த, மன்னிக்கணும், கொரியாவை சேர்ந்த நிறுவனம் இல்லைங்க, வியட்நாமை சேர்ந்த நிறுவனம். சோ வியட்நாமை சேர்ந்த ஒரு நிறுவனம் தோல் தொழிற்சாலையை தொடங்குவதற்கு நாங்க பர்மிஷன் கொடுத்திருக்கோம். இதன் மூலமா அரியலூர் மாவட்டத்துல அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பச்சை பொய்ய சொல்லி அடிக்கல் நாட்டி ஒரு நாடகத்தை போட்டு விட்டு இப்ப போய் பார்த்தா அங்க அடிக்கல் நாட்டின கல்லையும் காணும், அந்த தடையுமே இல்லை. இதே மாதிரி நிறைய ஊர்கள்ல நாங்க தொழிற்சாலை கொண்டு வரோம், ஐடி பார்க்கு கொண்டு வரோம் அப்படின்னு அடிக்கல் நாட்டினதோட இருக்கு. இது வரைக்கும் எதையுமே திமுக செஞ்ச பாடு இல்லை. ஆனா இவங்க இப்போ நேத்து சிஎம் ஆன விஜயை பார்த்து கேக்குறாங்க, உங்க ஆட்சி சரியில்லை அப்படின்றாங்க. இதெல்லாம் மக்களாகிய நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். சோ மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த திமுகவை புறக்கணிச்சிருக்காங்க, திமுகவை தோற்கடிச்சிருக்காங்க. சோ தோற்கடித்தும் இவர்களுக்கு புத்தி வரல பாருங்க. பழிய யார் மேல தூக்கி போடுறாங்க பாருங்க. இவங்க செஞ்ச தவற பழிய தூக்கி விஜய் மேல போட்டுட்டு இருக்காங்க. அப்ப கடந்த 5 வருஷமா இந்த கூட்டம் இவங்களுடைய ஆட்சியில எவ்வளவு அநியாயங்கள் நடந்தது. இபி டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், போக்குவரத்து துறையா இருக்கட்டும், இல்ல பள்ளி கல்வித்துறை, அதாவது இந்த ஸ்கூல் காலேஜ் இந்த டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், அதே போல மருத்துவத்துறையா இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் எவ்வளவு பிரச்சனைகள், மக்கள் போராட்டங்கள் எவ்வளவு, ஊழியர்கள் போராட்டங்கள் எவ்வளவு, துப்புரவு பணியாளர்கள் போராட்டங்கள் எவ்வளவு நாள் நடந்தது. ஆனா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காவது இவங்க நல்லது செஞ்சிருக்காங்களா? அதனாலதான் அரசு ஊழியர் முதற்கொண்டு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்க ஆட்சி சரியில்லைங்கிறதுனாலதான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்பயும் இந்த கூட்டம் திருந்த மாட்டேங்குது. அப்படியே நாங்க தான் எல்லாத்தையும் தூக்கி நிமித்துவோம், நாங்க எதிர்கட்சியா இருக்கோம், இப்ப பாருங்க நாங்க அப்படியே மக்களுக்காக அப்படியே அள்ளி தெளிப்போம் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி மீடியாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இதுக்கப்புறம் பாருங்க இன்னும் 5 வருஷம் இங்க தாவேக்கா ஆட்சி இருக்கிற வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மக்களுக்காக குரல் கொடுக்கிற மாதிரி நடிப்பாங்க.
ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு நடித்தவர்கள் தான் இவர்கள். கருப்பு கொடி ஏந்தி டாஸ்மாக மூடுன்னு போராட்டம் பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் டாஸ்மாக மூடவே இல்லை, மக்களை ஏமாத்தின கூட்டம். அப்படி ஏமாத்தினதுக்கு தான் மக்கள் இப்படி தோக்கடிச்சு வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க, கை காலை உடைச்சு போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அழுவுனீங்களா, நல்லா கதறி அழுவுனீங்களா? ஆனா திருந்தின பாடு இல்ல. மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறின கதை தான். நாங்க மக்களுக்காக குரல் கொடுப்போம், தோல்விக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னு ஸ்டாலின் ரொம்ப பெருந்தன்மையா பேசுறாராம். ஸ்டாலின் விஜய்க்கு பெருந்தன்மையா விட்டு கொடுத்துட்டாராம். என்ன விட்டு கொடுத்தாரு? தோத்து போயிட்டீங்க, அதை சமாளிக்கிறதுக்கு சப்பக்கட்டு கட்டுறீங்களா? நீங்க பெருந்தன்மையா விட்டு கொடுத்தோம் அப்படின்னு. சரி வேணாம், உங்க கம்யூனிஸ்ட் ஆதரவு வேண்டாம், உங்க விசிக்கு ஆதரவு வேண்டாம், எடுத்துருங்களேன். எடுத்துருவீங்களா? இந்த பக்கம் தான் அதிமுக ஆதரவு இருக்கே. நீங்க ஏன் இல்லைன்னா விஜய்க்கு எதிராக ஓட்டு போட வேண்டியதானே? இப்ப நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துச்சுல்ல, அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல விஜய்க்கு எதிராக திமுக ஏன் வாக்களிக்கவில்லை? ஏன் புறக்கணிச்சிங்க? எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கணும்ல, அதை செய்யவே இல்லை. சோ இதுதான் திமுக. அதாவது எங்க விஜய் அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம ஊழல்கள் எல்லாம் வெளியில கொண்டு வருவாரோ, நம்மளை தூக்கி ஜெயில வச்சிருவாரோ அப்படின்னு பயந்துகிட்டு அவர்கிட்ட அப்படியே சமரசமா போறீங்க. எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சமரசம் பேசிருக்கீங்க. நீங்க ரகசியமா சமரசம் பேசுனதெல்லாம் மக்களுக்கு தெரியும். ஆக மொத்தம் இந்த திமுகவினர் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் அரசியலுங்க. எப்படின்னா மண்ணுல இருந்து, நீர்ல இருந்து, ஆகாயத்துல இருந்து, காத்துல இருந்து எல்லாத்துலயும் அரசியல் பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, காத்திலே ஊழல் பண்ண கட்சின்னு. பஞ்சபூதங்கள்லயும் இவங்க அரசியல் பண்ணுவாங்க. திமுகவுக்கு அரசியல் பண்றதுக்கு சொல்லியா தரணும்? இந்த மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயத்துல திமுக கைதேர்ந்தவர்கள். இப்ப எதிர்கட்சியா இருக்கும் போது பாருங்களேன், அப்படியே மக்களுக்காக உருகுவானுங்க, அங்க பிரதேசம் பண்ணுவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. ஆனா ஆளுங்கட்சி ஆயிட்டானுங்கன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டானுங்க, மக்களை மதிக்க மாட்டானுங்க, அப்படியே நாயோட கேவலமா நடத்துவானுங்க. சோ இதையெல்லாம் மக்கள் உணர்ந்து இருக்கிறார்கள். இப்ப சொல்றேன், அதாவது 2 திராவிட கட்சிகளுமே இனிமே ஆட்சிக்கு வர்றது சந்தேகம் தாங்க, அதுல மாற்று கருத்தே இல்ல. சரிங்களா? இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட சொல்லியே ஆகணும். கூகுள் டேட்டா சென்டர் வந்தது, அதே நேரத்துல இப்போ இந்த விமான தயாரிக்கும் தொழிற்சாலை வந்தது, எல்லாத்தையுமே இவங்க தான் விட்டு கொடுத்தாங்க அப்படிங்கறதையும் தாண்டி இவங்களுடைய ஆட்சியில எவ்வளவு கொடுமைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அது பெண்களுக்கு எதிரான கொடுமைகளா இருக்கட்டும், இல்ல திமுகவினுடைய குறுநில மன்னர்கள், ஒரு ஊர்லயே இந்த மாவட்ட செயலாளர்கள், கவுன்சிலர்கள், இவனுங்க செஞ்ச அராஜகங்கள் எவ்வளவு நடந்தது, அதை பத்தி எல்லாம் இவனுங்க பேசுவானுங்களா? எங்க ஆட்சியில இவ்வளவு நடந்ததுங்க, இதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம்னு பேசுவானுங்களா? இப்ப அப்படியே ரொம்ப பெருமையா பேசுறாங்க, தோல்விக்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம் அப்படின்னு. பொறுப்பேற்றுங்க. கடந்த 5 வருஷமா நடந்த கேவலமான ஆட்சியை கொடுத்துட்டோம், நாங்க ரொம்ப மோசமான ஆட்சியை கொடுத்திருக்கோம், அதற்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம்னு ஸ்டாலின் சொல்லுவாரா? இல்ல திமுக காரன் எவனாவது சொல்லுவானா? சொல்ல மாட்டாங்க. ஆனா 24 மணி நேரமும் இந்த மக்களை எப்படி ஏமாத்தலாம், மக்களை ஏமாத்தும் விதமாக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களையும் பெண்களையும் எப்படி கவரலாம், அடுத்த எலெக்ஷனுக்கு எப்படி இந்த மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல டாஸ்மாக மூடுன்னு திமுக காரன் போராட்டம் பண்ணுவான், அதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. சரிங்களா? டாஸ்மாக மூடுன்னு இவனே போராட்டம் பண்ணுவான். ஆனா அதற்கு பிறகு மறுபடியும் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மறுபடியும் ஆட்சிக்கு வருவான், மறுபடியும் டாஸ்மாக மூட மாட்டான். சோ திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நல்லவன் போல செயல்படும், ஆளுங்கட்சி ஆயிடுச்சு அப்படின்னா எதிரியை விட மோசமாக நடந்து கொள்வார்கள் திமுகவினர். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆக மொத்தம் திமுகவினர் 24 மணி நேரமும் மக்களை எப்படி ஏமாத்தி அரசியல் பண்ணலாங்கிறத மட்டும்தான் யோசிப்பாங்களே தவிர மக்களுக்கு நல்லது எதுன்னு இவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இனி எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் ஒருபோதும் திராவிட கட்சிகள் ஆட்சியை பிடிக்க முடியாது என்ற நல்ல செய்தியை சொல்லிக் கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.